யாருக்கெல்லாம் விஜய் காவேரியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. இந்த வாரம் மகாநதி எபிசோடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்க போது ரொம்பவே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சீன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஆல்ரெடி இன்னைக்கான எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா வேற லெவல்னே சொல்லலாம். இந்த ஒரு வாரம் நம்ம விகா ஃபேன்ஸுக்கான ஒரு வாரம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நமக்கு பிடிச்சமான நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரோட ரொமான்ஸ் சீனு அந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது. அப்கமிங் எபிசோடில் என்ன மாதிரிலாம் ட்விஸ்டான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க. நம்ம சாரதா பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே காவேரி வந்து விஜய் நினச்சிட்டு தான் இருக்கா, அவளை எப்படி வந்து நான் மாற்ற போகிறோனோ தெரியல அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு அதெல்லாம் அவள் புரிஞ்சு மாறிடுவா, நீ ஒன்றும் இதை பற்றிலாம் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே விஜயோட என்ட்ரி. விஜய் நின்று இருக்கிறாரு. விஜய் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாக்கு தூக்கி வாரி போட்டுறது. உடனே சாரதா வந்து கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னடி இந்த பையன் இங்கே வந்து நிற்கிறான், நம்ம இங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு இவனுக்கு எப்படி தான் தெரிஞ்சதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. அமைதியாக பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வாலண்டரியாக அவங்க கூட பார்த்திங்கன்னா வம்புழுத்துட்டு இருக்கிறாரு. அத்தை இங்கே எங்கே வந்து பக்கத்தில் கடை இருக்குது, நான் பால் பாக்கெட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே கேட்கும்போது இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு என் அத்தைன்னு சொல்லிட்டு சொல்லாதப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்த கடுப்பில் வந்து சில வேர்டெலாம் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்னப்பா உங்கள் வீட்டு தெரு பக்கம்லாம் என்ன கடை இல்லையா, ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்காக வந்து இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. இங்கே சும்மா இல்லாமல் விஜய் பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவுமே கிண்டல் பண்ணுறாரு ஒரு நிக் நேம் வச்சு. இங்கே வீட்டுக்கு வந்த சாரதா கங்கா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இங்கே சாரதா இருந்துக்கிட்டு அந்த பையனை பார்த்ததுமே எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா படபடன்னு வந்துருச்சு, எப்படி அந்த பையன் வந்து நம்ம வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி இங்கே வரைக்கும் வந்தால் ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே சாரதாம்மா எல்லாருக்கிட்டேயுமே இதை பற்றி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா செம்ம குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாரதாக்கு நம்ம காவேரி மேலே தான் வந்து சந்தேகம் வருது. ஒருவேளை வந்து இவ தான் அந்த தம்பிக்கு அட்ரஸை கொடுத்து இங்கே வர வச்சுருப்பாளோ, இல்லைன்னா எப்படி அந்த பையனுக்கு வந்து தெரியும் நம்ம இங்கே தான் இருக்கோம்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் நான் முன்னாடியே தள்ளப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், கொடைக்கானலுக்கே போயிடுவோம், இங்கெல்லாம் வேணாம், தெரியும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே யாராச்சும் நான் சொல்கிறத கேட்டிங்களா, இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இப்போ பாரு அந்த பையன் வந்து மறுபடியுமே வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே குமரனுக்கு பாட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே நம்ம விஜய் மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ அலப்பறை பண்ணிகிட்ருக்கிறாரு. இதை ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. பின்னாடியே பாட்டியம்மாவும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரதாம்மாவோட என்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி எப்படியும் ஒரு பதட்டத்திலே இருக்கிறாரு. கைகாலில் வந்து எதுவும் அடிபட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்கெல்லாம் வாட்ச் பண்ணுறதை பார்த்துட்டு சாரதாமையே இங்கே என்னடி பண்ணுற காவேரி, உள்ளே போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டாங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாமாவுக்கு பயந்துட்டு நம்ம காவேரி வந்து உள்ளே போயிடுறாங்க. இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இங்கே காவேரி வீட்டு கதவை தட்டுறாங்க. யாரா எப்படியும் அந்த பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாரதாமா ஆல்ரெடி கெஸ் பண்ணிடுறாங்க. சரி இப்போ என்ன தான் உனக்கு சொல்லிட்டு கேட்டுருவோம்னு சொல்லிட்டு கதவை திறக்கும் போது இந்த மாதிரி நான் அந்த பக்கத்து வீட்டில் தான் குடி வந்திருக்கேன், பால் காய்ச்ச போகிறேன், தேங்காய் உடைக்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆயுதம் இருக்கா, என்னால் உடைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதாமா இருந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா போப்பா தயவு செஞ்சு வேறு எங்கேயாச்சும் போயிட்டு பக்கத்தில் கேளு, எங்ககிட்டலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறாங்க. மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு கதவை தட்டுறாங்க. இப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனை, கொஞ்சம் சக்கரை இருந்தால் தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாரதாம்மா கிட்ட விஜய் கேட்குறாங்க. சர்க்கரையும் இல்லை அக்கறையும் இல்லை, தயவு செஞ்சு போ, பக்கத்தில் தான் கடை இருக்குது, எதுனாலும் போயிட்டு நீ கடையில் வாங்கிக்கோ, எங்களை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத, நீ வேணான்னாப்போ நாங்கள் இங்கே வந்து இருக்கோம், அப்போ கூட நீ எங்களை விடாமல் இப்படி பின்தொடர்ந்து எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கே, இது உனக்கு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வெளியே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் சாரதாம்மா இருந்துட்டு சொல்கிறாங்க. ஆனாலுமே விஜய் கேட்குற மாதிரி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே நம்ம பாட்டிக்கு நம்ம
நர்மதாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு அப்புறம் குடுகுடுன்னு வெளியே ஓடிடுறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நர்மதாக்கெலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜய் பார்த்ததுக்கப்புறம். விஜய் இப்படிலாம் பண்ணுறத பார்த்துட்டு அவங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி அந்த அப்பளம் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் போரிங்காக போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு எந்த ஆர்டருமே பார்த்தீங்கன்னா வர்றதில்ல. இதனால் வந்து இங்கே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு வந்து காவேரிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் காவேரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து உனக்கு எல்லாருமே ஆர்டர் கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் நம்ம அப்பளம் இப்போ அவங்களுக்கு பிடிச்சாதான் வந்து இன்னும் போக போக தான் வந்து அது எல்லாருக்குமே ரீச் ஆகும். கொஞ்சம் நீ பொறுமையாக இரு, இதுக்காகலாம் போயிட்டு எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. இங்கே காவேரி அவங்க அம்மா சொல்கிற அட்வைஸை கேட்டு சரிம்மா நான்லாம் ஃபீல் பண்ணலை, ஆனாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. இங்கே காவேரி ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு பாட்டி சாரதா எல்லாருமே வந்து கவலைப்படுறாங்க. இதுக்கெல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே நம்ம விஜய் வந்து கேட்டுருக்குறாங்க. இதுக்காக போய்ட்டு காவேரி நீ ஃபீல் பண்ணுறியா, உன்னை நான் எப்படி சந்தோஷப்படுத்துகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே விஜய் மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு சடனாக ஒரு பெரிய ஆர்டர் வருது, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் நம்ம காவேரிக்கு வருது. நம்ம காவேரியும் வந்து யாரோன்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அப்பளம் ஆர்டராக இருக்குது. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பெரிய கம்பெனிலேருந்து அவங்களுக்கு ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாரதாம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக, இப்போதாம்மா நான் ஃபீல் பண்ணேன், அதுக்குள்ளேயும் பாரு ஒரு பெரிய ஆர்டரே வந்துருச்சு, நம்மளுக்கு வேலை ரொம்பவே இருக்குது, இந்த ஆர்டரை மட்டும் நம்ம நல்லா முடிச்சு கொடுத்துட்டா போதும், இதுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து ஆர்டர் மேலே ஆர்டராக வர ஸ்டார்ட் ஆகிடும், கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு ஆகிடும், நம்ம இது பிராண்டட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதாம்மாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய ஆர்டராக இவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்குறாங்க. எல்லாம் கடவுள் செயல்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தானே தெரியும் இது எல்லாமே நம்ம விஜயோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதும் போல் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி வீட்டுக்கு வந்து ஒரு சில சேட்டைகள் குறும்புத்தனத்தெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து இங்கே சாரதாம்மா வந்து செம்ம கடுப்பாகிறாங்க. இந்த பையன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு காவேரி மறுபடியும் மனசு எதுவும் மாறிடுவாளோ, அந்த தம்பி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிடுவாளோ, அந்த பையன் ரெட்டை வயசும் போடுறான், அந்த பிள்ளைக்கு எதுக்கு தான் அது புரிய மாட்டுதோ, நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்மா வந்து முடிவெடுத்துருக்குறாங்க. இங்கே விஜய் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதாம்மா இருந்துக்கிட்டு விஜயை ரொம்பவே வந்து கேவலமாக வந்து கங்காக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பையனுக்கெல்லாம் சுத்தமாக அறிவே இருக்காதா, என்ன ஜென்மமோ, அவங்க வீட்டில் தான் எதுவுமே சொல்லி கொடுத்து வளர்க்கலையோ, அசிங்கமாகவே இருக்காது போல், மரியாதை கொடுக்காத இடத்துல எப்படி தான் வந்து இப்படி மூஞ்சியை காட்டிட்டு அது கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு தர்றானோ அந்த பையன், என்னத்தை சொல்ல, எல்லாம் தலையெழுத்து, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி கேவலமாக விஜய் வந்து நம்ம சாரதா கங்கா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் காவேரி ரொம்பவே கடுப்பாயிட்டு இங்கே சாரதாமாவை எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக இங்கே விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் கிட்ட இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, தயவு செஞ்சு கிளம்பி வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருங்க, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால் விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நான் எப்படி காவேரி நீ இல்லாமல் நான் வீட்டுக்கு போக முடியும், நான் உனக்காக தானே இங்கே வந்தேன், நீ இல்லாமல் என்னால் எப்படி வீட்டுக்கு போக முடியும், வா காவேரி நீ என் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. என்னாலாம் வர முடியாது, நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு சந்தோஷமாக இருங்க, அதான் உங்கள் வெண்ணிலா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் நம்ம காவேரி கூட பேசிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னென்னா இந்த மாதிரி சாரதாம்மா வந்து விஜய் வந்து தப்பாக பேசுகிறனால தான். இப்போ வந்து விஜய் இல்லாதப்பயே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை விஜய் இருக்கும்போது இந்த மாதிரி அவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்து பேசிட்டா அவர் மனசு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விஜய்க்காக வந்து காவேரி இப்படிலாம் வந்து விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி இப்படிலாம் பேசினதுக்கப்புறம் விஜய் இருந்துக்கிட்டு முடிவெடுக்கிறாங்க. இப்போ என்ன காவேரி, நான் இங்கேருந்து போகணும் அவ்வளோதானே, நான் உன்னை விட்டு வந்து மறுபடியும் என் வீட்டுக்கே போகக்கூடாது, போனால் அது உன்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி ஒரு முடிவோடு தான் வந்தேன், ஆனால் நீயே இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு, நீ இன்னுமே என்னை வந்து புரிஞ்சுக்கல, போ காவேரி
நான் வந்து வீட்டுக்கெலாம் போகல, நான் மொத்தமாக அந்த நாட்டை விட்டே போகிறேன், நான் மறுபடியுமே இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் பேக் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாரு. காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எங்கள் வீட்டுக்கு வராங்க காவேரி. காவேரி ரொம்பவே அழுதுட்டு வராங்க. இதை பார்த்த கங்கா, என்னடி என்னாச்சு, எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அந்த விஜயை தான் நான் இப்போ இங்கேருந்து போக சொன்னேன், அவரும் போகிறேன்னு சொல்லிட்டாரு, இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, இனி அவரால் யாருமே கஷ்டப்பட வேணாம், எதுக்கு அவரை வந்து இப்படிலாம் நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார், அதை வச்சு நீங்கள் அவர் கேரக்டரையே ஜட்ஜ் பண்ணுறது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். அந்தளவுக்கு அவரை வந்து தப்பாக பேசுகிற அளவு அவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன கொடுமையாக பண்ணார், கல்யாணம் பண்ணி என் விருப்பத்தோடு தான் அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணார், நான் பண்ண தப்பு சரிங்களா, அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது, இனி வந்து அவர் கண்டிப்பாக உங்கள் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், நீ வந்து நம்ம யாருமே அவரை பார்க்கக்கூட முடியாது, அவர் ஃபாரின் போகிறாரா சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு, நான் நல்லாவே அவரை திட்டி விட்டுட்டேன். அந்த மாதிரி வந்து இங்கே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு காவேரியை சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன்னா நம்ம காவேரி சமாதானம் ஆக்குற மாதிரி இல்லை, ரொம்பவே கதறி கதறி அழுகிறாங்க. இங்கே விஜயோட பிரிவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரினால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. காவேரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பண்ண விஷயங்கள், அவர் நம்ம காவேரியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் வந்து பண்ணாரோ, அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த மாதிரி எவ்வளோ நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அதெல்லாம் யோசித்து பார்த்து நம்ம காவேரி ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டுருக்குறாங்க. நீங்கள் என்னை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா, நான் தான் வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன், எங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி முடிவெடுத்தீங்க, உங்களுக்கு நான் வேணாமா, உங்களுக்கு நான் முக்கியம் இல்லாமல் போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பார்த்தீங்கன்னா நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி அழுகிறத யாராலையுமே தாங்கிக்கவே முடியல, அவங்களுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சாராதமாக கூட நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அந்த பிள்ளை வாட்டில் அந்த பையன் வாட்டில் தெரிஞ்சா இங்கே அவன் இப்படிப்பட்ட முடிவெடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழுதுட்டுருக்கிற போதே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி சடனாக மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாருமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. என்னாச்சு காவேரி, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே காவேரியை எழுப்பி பார்க்குறாங்க. காவேரி கான்சியஸே இல்லாமல் இருக்கிறாங்க. உடனே இப்போதைக்கு வந்து பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்குது, அவங்கள போயிட்டு கூப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு குமரன் போயிட்டு ஒரு டாக்டர் வந்து கூப்பிட்டு வராங்க. இங்கே காவேரிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. காவேரி செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் வந்து தெரிய வருது. டாக்டர் வந்துக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க 3 மாதம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா காவேரியோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே சாரதா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுட்டுருக்குறாங்க. இப்படி ஆயிடுச்சே, இந்த தம்பி வேறு இந்த நேரத்தில் வந்து வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டு புறப்படுதே, என்ன தான் பண்ண ஒன்றுமே புரியலையே, நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோம். 2 பேருமே அந்தளவுக்கு ஒருத்தரை வந்து நேசிச்சுருந்துருக்காங்க, அதனால தான் வந்து அவங்க ஒன்றா கூட வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் இது தெரியாமல் நமக்கு வந்து அவங்க 2 பேர்த்தையுமே பிரித்து வச்சு இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் கோவத்தால் எடுத்த முடிவால் தான் வந்து இப்போ காவேரி தவிச்சு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலையில் அடிச்சுக்கிட்டு சாரதாம்மா வந்து அழுதுட்டுருக்குறாங்க. இங்கே கங்கா வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ காவேரியுமே பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்குறாங்க. என்னாச்சு, ஒன்றும் இல்லைல, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க, பேசாமல் அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கிட்டே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் இருக்குது, அதே சமயம் வந்து கஷ்டமாகவும் இருக்குது. வயிற்றை பிடிச்சிக்கிட்டு காவேரி இருந்துக்கிட்டு, விஜய் உங்கள் குழந்தைய வயிற்றில் வளருது, இதை நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் ரொம்பவே அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் தான் என்னை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களே, இப்போ நீங்கள் வந்து போயிருப்பீங்களா, இல்லை வீட்டில் தான் இருக்கிறீங்களா, ஒன்றுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. காவேரி ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு இங்கே சாரதாம்மா இருந்துக்கிட்டு, நீ வா என் கூட, நம்ம வீட்டுக்கு போவோம், விஜயோட வீட்டுக்கு, அவர் எங்கேயுமே போயிருந்துருக்க மாட்டார், வீட்டில் தான் இருப்பார், இன்னும் ஃப்ளைட் ஏறி இருக்க மாட்டார், வா அவர்கிட்ட போயிட்டு நம்ம பேசலாம், நடந்தது எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியோட மொத்த ஃபேமிலியுமே கிளம்பி பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜய் வந்து அவரோட ரூமில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க.
என்ன உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசியிருந்தா கூட வந்து எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் உன் மேலே நான் உயிரே வச்சுருந்தேன். நீ போயிட்டு என்னை இப்படிலாம் பேசிட்டியே காவேரி, என் மனசு அது எப்படி தாங்கும்? இப்போ என்ன, நான் வந்து வீட்ல இருந்து வந்துட்டேன். நான் இந்த நாட்டிலையுமே இனி இருக்க போகிறதில்ல. நான் கிளம்புறேன். நீ சந்தோஷமா இரு. நீ என் தொல்லை வந்து உனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய் அவர் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக இங்கே காவேரி, சாரதாம்மா, பாட்டி, கங்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜயை பார்க்குறதுக்காக வராங்க. விஜய் ரூம்குள்ளேயுமே வராங்க. காவேரியை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. என்ன காவேரி, இப்போ வந்து சொல்லிட்டேல நான் கிளம்பிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து வீட்டு பக்கம்லாம் எட்டியே பார்க்க மாட்டேன். அதை சொல்கிறதுக்காக தானே நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் தரப்போகிறேன். இதை வந்து உங்கள் லைஃப்லேயே நீங்கள் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து இது மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவேரி சொல்கிறாங்க. அப்படி என்ன காவேரி, இப்போ என்ன தான் சொல்ல போகிற? என்ன டிவோர்ஸ் கொடுக்க போகிறியா? அது ஒன்று தான் வந்து இப்போ குறையா இருக்குது. அதுதான் வந்து இன்னும் மிச்சம். அதையும் வந்து நான் பண்ணிடணுமா? சரி கொண்டா, நான் வேணா சைன் போட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து கையில் இருக்கிற அந்த ப்ரெக்னன்சி கிட்ட வந்து நம்ம விஜய் கையில் வந்து நம்ம காவேரி வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷத்தை அடக்கவே முடியலை. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. என்ன காவேரி, இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னோட தான், நான் செக் பண்ணேன், டாக்டரும் சொல்லிட்டாரு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன, நீங்கள் என்ன எப்போ போகிறீங்க, எப்போ உங்களுக்கு ஃப்ளைட்டு வெளிநாட்டுக்கு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவேரி, நமக்கு குழந்த பிறக்க போதா, நம்ம வீட்டுக்கு குட்டி விஜய், குட்டி காவேரி யாராச்சும் வர போகிறாங்களா? இது வந்து என் லைஃப்லேயே எனக்கு உண்மையாகவே நீ சொன்ன மாதிரியே மிகப்பெரிய சந்தோஷந்தான், பெரிய சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. இங்கே சாரதாம்மா கிட்ட வந்து விஜய் பேசுகிறாரு. இனியும் நீங்கள் வந்து என்னை மன்னிக்க வந்து வாய்ப்பே இல்லையா? என்னை ஏற்றுக்கவே மாட்டீங்களா அத்தை கடைசி முடியும்? நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். அந்த டைமில் எல்லாமே வந்து தப்பாக ஆயிடுச்சு, தப்பாக முடிஞ்சிடுச்சு. நான் வந்து பிளான் பண்ணது வேறு, ஆனால் நடந்தது வேறு. நான் அதை வந்து உங்ககிட்ட வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற முடிவில் தான் நான் வெளிநாட்டுக்கு போகவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு. உடனே சாரதாம்மா இருந்துக்கிட்டு, உன் மேலே எனக்கு இப்போ எந்த கோபமும் இல்லைப்பா, நான் நீங்கள் 2 பேரும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். நான் உன்னை வந்து மன்னித்து ஏற்றுக்கிட்டேன். மன்னிக்க கூட எனக்கு அருகதையே கிடையாது. நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும். உங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து வச்சு நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருப்பா விஜயம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சாரதாம்மா இருந்துக்கிட்டு. ஏன் தான் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? நான் உங்களை வந்து தப்பாகவே நினைக்கல. உங்கள் நிலைமையில வந்து யார் இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நான் பண்ணது தான் தப்பு. ஏதோ தெரியாத்தனமாக வந்து அப்போதைக்கு நான் இப்படிலாம் பண்ணிட்டேன். ஆனால் வந்து காவேரி வந்து என் உயிரத்தை, நான் அது எப்போவோ வந்து காவேரி தான் சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அவள் இல்லாமல் வந்து என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அவளை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் எல்லாமே வந்து நான் பண்ணேன். அங்கே வந்து அவளுக்காக வந்து நான் இருந்து உங்கள் மனசை மாற்றலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம விஜய் வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. இங்கே சாரதாம்மா இருந்துக்கிட்டு பார்த்தீங்க, சரிப்பா இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம், முடிஞ்சதை வந்து பேச வேணாம், இனி வந்து நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், வரப்போகிற குழந்த தெய்வ குழந்த, அதான் வரும்போதே உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டு வருது, குழந்தையோட நீங்கள் நீண்ட ஆயுசோட நீடூடி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாம்மா இருந்துக்கிட்டு விஜய் காவேரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. விஜய் காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அளவு கடந்த சந்தோஷம். கண்டிப்பாக நம்ம சாரதாம்மாவோட மனசே மாறி நம்ம விஜய் காவேரியை அவங்களே வந்து சேர்த்து வைப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பபாய்.